ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2025 மாடல் ஹிமாலயன் நம்ம கையில் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியோடைய ஒரு டெஸ்டட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வண்டியோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ வீடியோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், வண்டி எப்படி இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் ஓட்டலை. இனிமேட்டு தான் நான் வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூஸராக இது வரைக்கும் ஒரு நார்மல் பைக் ஓட்டிட்டு இந்த பைக் வரும்போது எப்படி இருக்குது அந்த ஃபீல் தான். ஏன்னா இந்த வண்டி வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் கொரில்லா வந்து ஓட்டியிருக்கேன், பட் ஆனால் அது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் இது வந்து ஹைட் அதிகம். அட் த சேம் டைம் சிட்டி யூஸ்லேயும் நம்ம இந்த வண்டி வந்து ஓட்ட போகிறோம். அது வீடியோவும் நமக்கு வரும். அதாவது ஒரு டிராஃபிக்லேயே இந்த வண்டி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்குமே தனியாக ஒரு வீடியோ வந்து வரும். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, வண்டியோட ஓடுறதுக்கு எப்படி இருக்குது அண்டு ஓட்டுற அந்த ஃபீலிங், லைக்ஸ் இந்த வெயிட் வந்து நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 kgs கிட்ட இருக்குது. இது வந்து ஓட்டுறதுக்கு என்ன மாதிரி இருக்குது, இந்த வெயிட்டை வந்து நம்மளால் ரோட்ஸில் வந்து ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மதியம் வெயில்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? உங்களுக்கு எடுத்தோனையும் அந்த கன்சோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே தான். உங்களுக்கு இந்த கேமராவில் பார்க்குறதுக்கு லைட் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ஷேட்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் லைவ் ஐயில் பார்க்கும்போது நல்லா ஒயிட் கலர் நீட்டாக சூப்பராக வந்து இருக்குது. மேபி இதை நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அண்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் நைட்டு அந்த டே டைம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்குறப்போ என்ஜினோட ஸ்பெக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அதாவது ரிவ்யூ வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓ ரைட், நல்ல அந்த பவர் வந்து ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. அப்பியரன்ஸ்குள்ளே போவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஆல்மோஸ்ட் ஒரு என்ஜின் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 39 bhp பவரும் 40 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் தாங்க. 40 அப்படிங்கிறப்போ நல்ல பவர்ஃபுல்லான மிஷின். அந்த கியர் ரேஷியோஸில் இருக்கும்போது வண்டியோட அந்த ஃபீல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக வண்டி ஓட்டுறப்போ. அண்ட் அந்த ஓட்டுற ஆங்கிள் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹேண்டில் பார் இன்னுமே ஹைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. தெரியல, அது ரோட்ஸில் போகும்போது தான் நமக்கு தெரியும். ஹேண்டில் பார் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னுமே ஹைட்டடாக இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல். ஓகே, மேட் ஃபார் ஆஃப் ரோட். நான் போயிட்டுருக்க இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இது சரியான கிராவல் ரோடு தான். ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட ஏதோ நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த சஸ்பென்ஷனோட ட்ராவல் நல்லா அந்த பம்ப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ரியர் வந்து எனக்கு ஆக்ட் ஆகுதானே தெரியல. ஃப்ரண்ட்டு கூட அந்த குதிக்கிற ஃபீல்லாம் தெரியுது கையில். ஆனால் ரியரில் வந்துட்டு ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி நல்ல ஸ்மூத்னஸாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதோட கம்ஃபர்டபுளான மிஷின்ஸ்லாம் இருக்குங்க. இருந்தாலும் ஹிமாலயனோட சஸ்பென்ஷன் ஒரு லெவல் தான். சத்தியமாக நல்லா டியூன் பண்ணியிருப்பாங்க. ஹாரன் இட்ஸ் லைக் நல்லா இருக்குது. ஹாரன் வந்து கொஞ்சம் லவுடராகவே நல்லாவே இருக்குது, கேட்குது நல்லா. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வண்டியில் ஸ்பீட் டெஸ்ட் வந்து நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் வண்டி எடுக்கிறது வந்து ஸ்பீடுக்காக கிடையாது. எனக்கு வந்துட்டு ஒரு 80 to 100 இந்த வண்டி தாராளமாக பண்ணும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதோட பிரேக் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாக போய் சடன் பிரேக் பண்ணி வந்து பார்த்துடலாம் என்ன மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வண்டியோட ரைடிங் ஹேண்டிலிங் என்ன மாதிரி இருக்குது, அட் த சேம் டைம் இந்த ஃபீல் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இதோட சர்வீஸ் என்ன மாதிரி வருது, இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஓவராலாக வீடியோவில் சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோடைய ரைடிங் போஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ லெக்ஸ் வந்து ரொம்ப பின்னாடி வச்சு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. லெக்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக தான் இருக்குது. ஈவன் கியருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக தான் இருக்குது. என்ன அப்படின்னா கியரோட அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது. பூட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஸ்லிப்பர் போட்டிருக்க என்னோட காலுக்கு அது வந்து கொஞ்சம் எட்டி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த பிரேக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பிரேக்கெல்லாம் பிடிக்க முடியுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, டிராஃபிக்கில் ஓட்டுவோம். நாமக்கல் டிராஃபிக்கில் ஓட்டி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ரோட்ஸில் வந்து ஓட்டி பார்த்துருவோம். ஓகேங்க, நல்லா அந்த கியரை வந்து போட்ட உடனே அந்த பவருங்கிறது வண்டியில் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு கியருக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. 5th கியர் வந்துட்டோம். 5th கியரில் நீங்கள் 60யும் மெயின்டைன் பண்ணலாம், 40யும் மெயின்டைன் பண்ணலாம். பிகாஸ் இது லோ டார்க் என்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ஓட்டுறதுக்கு. ஹேண்டில் பாரோட பொசிஷன் அப்ரைட்டாக இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இன்னுமே அப்ரைட்டடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்முன்னு இது போட்டுக்கலாம், ஹேண்டில் பார் வைசர்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டாக்காக இருக்கிறது ஒரு நல்லாயிருக்கு. அண்ட் முக்கியமாக ஸ்டாக் வைசர் சுத்தமாக செட் ஆகலை. இந்த வைசர் கண்டிப்பாக வண்டியோட வந்துச்சுன்னா நீங்கள் ஆக்சரிஸ்க்கு போய் மாற்றிக்கோங்க. ஏன்னா மூஞ்சிக்கு நேராகவே அடிக்குது. என்னோடய ஹைட் ஆகும்போது நான் 5'9" கிட்ட இருப்பேன், 175 சென்டிமீட்டர். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூஞ்சிக்கு நேராகவே அடிக்குதுங்க லைட்டு. கண்டிப்பாக நல்லா அடிக்குது, ஃபேஸுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அடிக்குது. அண்டு இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செஸ்ட் ஹைட்டு தான் இருக்குது. நான் வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ஹையர் சீட் ஹைட்டில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இந்த ஹைட்டுக்கு சொல்கிறேன், மேபி இன்னும் கம்மினா இவ்வளோ இருக்குங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் அந்த காற்றுங்கிறது கண்டிப்பாக உங்களை அடிக்க தான் போகுது. அந்த மாதிரி தான். ஓகே, தட்டுது 4th கியரில். ஆக்சலரேஷன்லாம் பல்லே அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது. என்னென்னா ரொம்ப லவுடாக இருக்குது. CB 200 ஓட்டிட்டு எனக்கு இந்த வண்டி உட்காந்து ஓட்டும்போது எனக்கு அந்த சவுண்டு நல்லாவே வெளியில் பயங்கர சவுண்டு வர மாதிரி இருக்குது. சவுண்டு நல்லா இருக்குது, கேட்குது. என்ஜின் சவுண்டு இன்க்ளூடிங் என்ஜின் சவுண்டு முதற்கொண்டு நல்லாவே ஃபீல் இருக்கும். உங்கள் ஹெல்மெட்டுக்குள்ளாரே நல்லாவே கேட்கும் இந்த சவுண்டு. வண்டியோட ரன்னிங் சவுண்டு கண்டிப்பாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டில் தம்பை எதிர்பார்க்குறவங்க இருக்கலாம். அண்ட் அந்த லோ கியர்லேருந்து அப்படியே நீங்கள் எடுக்கும்போது வண்டியில் வந்து அந்த காலில் அதே மாதிரி இந்த உட்காந்துருக்க சீட்டோட எட்ஜில் இங்கெல்லாம் வந்து அந்த ஒரு அதிர்வு வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. என்ஜின் வந்து நல்ல பவர் இருக்குது ப்ரோ, நீ வந்து இன்னும் இந்த முறுக்கர்லாம் ஆகாதுங்கிற மாதிரி என்ஜின் என்கிட்ட சொல்லுது. அது நல்லாவே தெரியுது. ஒரு 60, 80, 70 இந்த ஸ்பீடு, 80, 90, 100 இது வரைக்குமே நல்லா ஸ்மூத்தாக இந்த வண்டியோட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் ஹைவேஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹைவேஸ் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட்ஸ் வந்து பண்ணி காட்டுறேன், என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்களுமே வந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த நம்ம என்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த என்ஜினோட அந்த ரெவும் சரி, அந்த பவரும் சரி, என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறது நமக்கு அப்போ ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதனால தான் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹிமாலயன் நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ஹிமாலயனுங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மிஷின் தாங்க. சீரியஸ்லி அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா 450 சிசிங்கிறப்ப லிட்ரலி இது ஒரு மினி சூப்பர் பைக் மாதிரி. அப்போ அந்த லெவலுக்கு நம்ம இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? அறுபது 70 நல்லா இருக்குது, சூப்பராக போகுது. அந்த ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறதுமே நல்லா இருக்குது. நல்ல பிரேக். ஏபிஎஸ் நல்லா இருக்குது வண்டியில் வந்து. ஏபிஎஸ் அந்த ஆக்ட் ஆகிற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது வண்டியில். எப்படின்னா நீங்கள் அந்த போயிட்டு கரெக்டாக அப்படி அடிக்கிற அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லாவே அந்த ஒரு பவர் வந்து ஃபீல் ஆகுது. இப்போ நான் லைட்டாக கொஞ்சம் டாப் ஸ்பீடு அடித்து பார்ப்போம். டாப் ஸ்பீட்னா ஒரு 100 என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
பண்ணனோ அதே மாதிரி தான் இந்த வண்டி இருக்குது. ஸோ அதுலலாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த 100க்கு மேலே அந்த 120 வரைக்கும் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். பட் நம்ம என்ன வந்து சகிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த வண்டியோட வைப்ரேஷன்ஸ். ஸோ அது நல்லாவே இருக்குது, நல்ல வைப்ரேஷன்ஸுங்க. உண்மையாலுமே சீரியஸ்லி அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வைப்ரேஷன்ஸ் உண்மையாலுமே சொன்ன மாதிரி பயங்கர ஒரு விஷயங்களாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்டு ரைடிங் கம்ஃபர்ட்னு பார்க்குறப்ப கூட இந்த சீட்ஸ் கூட எனக்கு உண்மையுமே நல்லா இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. அண்டு ஹைட்டுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ மீன் என்னோடய ஹைட்டுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. மைலேஜ் 25 to 30 அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் மைலேஜ். சஸ்பென்ஷன் ட்ராவல் நல்லாயிருக்கு, சீட் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. ஸ்டாக்காக வர சீட் வந்துட்டு உண்மையாலுமே நல்லாயிருக்கு. ஏன்னா நான் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன் சீட்டோட வலி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு இந்த சீட் வந்து உட்காந்தோடையுமே தெரியுது பெட்டரான ஒரு குஷன், நல்லா இருக்குது, சீட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் இறக்கி ஆகணும். இறக்கிட்டு அப்படியே லைட்டாக போய் ஓரமாக நிறுத்தி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபைனல் தாட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. வண்டி ஸ்பீட்ஸ் போகும்போது கூட நல்லா தான் இருக்குது. செகண்ட் கியரில் நல்லா டார்க் இருக்குது, நல்லா இறங்கி தள்ளும்போதெல்லாம் வெயிட்டு ஃபீல் ஆகுது. ஆனால் ரோட்ஸில் வந்து ஃபீல் ஆகலை, நல்லா இருக்குது. ஓகே, இதில் இறக்கிடுவோம். நல்லா சப்போர்ட் பண்ணுது வண்டி. ஆனால் ஓகே, இங்கே நிறுத்திப்போம். ஓகே காய்ஸ், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரோட்ஸில் ஓட்டக்கூடிய அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்பீடு ஓகே. பட் ஆனால் கம்ஃபர்ட்னஸ்ன்னு பார்க்குறப்போ நல்ல வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது இந்த மிஷினில். உண்மையுமே நல்லா அந்த பவர் நல்லா இருக்குது, ஆனால் வைப்ரேஷன்ஸுங்கிறது கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரேக்ஸ் நல்லா இருக்குது, லைட்ஸோட குவாலிட்டி கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபாக் லைட்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த பொசிஷன், அந்த ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கொடுங்க. என்னதான் இருந்தாலும் நான் 411 மிஸ் பண்ணுறேங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். 411 100 வரைக்குமே நல்ல மிஷின். அது உட்காந்து ஓட்டுறப்போ அந்த டால் வைசர் என் மூஞ்சிக்கு நேராக அந்த டேக் ஒரு அது ஏர்ப்ளைனில் உட்காந்துருக்க ஃபீலை வந்து எனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஃபீலை நான் கண்டிப்பாக இந்த வண்டியில் மிஸ் பண்ணுறேன். நீங்கள் யாரெல்லாம் அந்த 411 மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து இந்த வண்டியை டிராஃபிக் ரைடுமே வரும். அந்த வீடியோவில் நான் உங்களை எழுதி சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.